இயேசுவிடம் குற்றம் காணும் நோக்குடன், ஆண்டவரே, நீர் எவ்வளவு நன்மைகள் செய்தாலும் இரக்கத்தோடு அனைவரையும் அணுகினாலும் நிலையை தாழ்த்தி கொண்டு பணிகளை செய்தாலும் உம்மை வெறுத்து உம்மீது அவதூறு சொல்லி குற்றம் கண்டுபிடித்து துடித்து பொறாமை கொண்ட கூட்டம் இருந்தது. விபச்சார பெண்ணை முன் கொண்டு வந்த பொழுதும் இதே குற்றத்தை கண்டுபிடிக்கும் நோக்கம் இருந்தது. சக்கேயுவை அழைத்த பொழுதும் இதே மனநிலை இருந்தது. உம்மை அவர்கள் அடியோடு வெறுத்தார்கள். நீ செய்த நல்லது அவர்களின் மதிப்பை குறைப்பதாக எண்ணினார்கள். நீர் அவர்களுக்கு அடிபணிந்து இருக்க வேண்டும் என்று விருப்பம் கொண்டார்கள். ஆண்டவரை, எங்கள் வாழ்விலும் குற்றம் கண்டுபிடிக்கும் மனது எங்களுக்கும் உண்டு. பிறருக்கு நல்ல பெயர் கிடைப்பதை எங்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. யாரை பார்த்தாலும் அவர்கள் எப்போதோ செய்த தவறுதான் ஞாபகத்துக்கு வருகிறது. இவன் கெட்டவன், இவள் நல்லவள் அல்ல என்னும் எண்ணம்தான் மேலோங்கி வருகிறது. அவர்களின் நன்மைத்தனம், செய்த நல்ல காரியங்களை நினைத்து பார்க்க நாங்கள் தவறி விடுகின்றோம். பொறாமை குணத்தோடு தான் வாழ்கிறோம். ஆதலால் நிறைய உறவுகளை நாங்கள் இழந்து தவிக்கிறோம். தெய்வமே, குறைகளை மட்டும் நாங்கள் பாராமல் பிறருடைய நன்மைத்தனத்தை நோக்க எங்களுக்கு அருள் தாரும் சுவாமி. உறவுகளை உறுதிப்படுத்தி கொண்டு வாழ எங்களுக்கு வழிகாட்டியருளும் ஆண்டவரே.